அம்மா நம்ம எப்பவுமே இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி குருமா இப்படிதானே செஞ்சுட்டு இருக்கோம். இது தவிர அதை பெஸ்ட் சைடிஷா கொஞ்சம் சொல்லலாம். இட்லி தோசைக்கு நம்ம வெள்ளூர் ஸ்பெஷல் வடக்குழம்பு இருக்கே. நம்ம வீடுங்கள்ல ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இந்த வடக்குழம்பு செய்வாங்க. கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு, குழம்புக்கு 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு எண்ணெயில வதக்கி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதோடு ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 டம்ளர், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு கடலைப்பருப்பு கிரைண்டர்ல அரைச்சி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத சேர்த்து, பொடிசாக நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து எண்ணெயில வடை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு, நம்ம குழம்புக்கு அரைச்ச பேஸ்டோடு மஞ்சத்தூள், தண்ணியை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வடையை எண்ணெயில பொரிச்சு குழம்புல சேர்த்தா வடை குழம்பு வடை ரெடி. கடைசியா கொத்தமல்லியும் கசூரி மேத்தியும் தூவிடலாம். அவ்வளவுதான், வெள்ளூர் வடை குழம்பு ரெடி. உங்களுக்கான விடுகதை: பிறக்கும் போது வால் உண்டு, இறக்கும் போது வால் இல்லை. அது என்ன?